May I come in? वो क्या इतना बड़ा गैंगस्टर था? गैंग लेकर आने वाले होते हैं गैंगस्टर, वो अकेला। ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். ஸோ நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்பவே நாளாச்சு. ஸோ அதுக்காக முதல்ல சாரி. ஏன் அப்படின்னா கொஞ்சம் வேலை ஒர்க், ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோலாம் போட முடியல. ஸோ ஓகேவா. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் அப்படின்னா என்னென்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஷேர் மார்க்கெட்டில் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்குறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ டெய்லியும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு டெய்லியும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஓகேவா. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இந்த ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டு, ஸோ நான் இன்றைக்கி எடுத்திருக்க ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன். இந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில், அப்புறம் டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் குரூப்லாம் போடுறேன். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நான் கொடுக்குற லிங்கை யூஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 100 ருபீஸ் போனஸ் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபஸ்ட் ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். இல்லைனா நீங்கள் எதுவும் வேண்டாம், நான் எனக்கு ஆல்ரெடி ட்ரேடிங்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு உங்களை நிஜ காசை போட்டு நீங்கள் கூட ஏஞ்சல் ஒன் இன்ஸ்டால் பண்ணி நிஜ காசை போட்டு கூட நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ ஓகேவா. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஏஞ்சல் ஒனில் எப்படி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் நான் கொடுக்குற லிங்கை கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோரில் ஏஞ்சல் ஒன்னை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து உங்கள் மொபைல் நம்பர், அப்புறம் உங்கள் பேன் கார்டில் இருக்க மாதிரி உங்கள் நேம், அப்புறம் உங்கள் பேன் நம்பரு, ஸோ அதுக்கப்புறம் ஆதார் கார்டு நம்பர், டிஜிலாக்கர் மூலம் நீங்கள் வந்து அதை வெரிஃபை பண்ணிட்டு ஓடிபி எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கடைசியாக செல்ஃபி கேட்கும். செல்ஃபி எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இ-சைன், நீங்கள் ஒரு சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இ-சைன் கொடுத்து உங்கள் ஆதார் கார்டு கொடுத்து இ-சைன் ஒரு ஓடிபி வரும். ஸோ அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டு ஒரு 1 to 2 டேஸில் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகேவா. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்டில் நாங்கள்லாம் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இதே இது நீங்கள் அமெரிக்கா இந்த மாதிரி இடத்துலலாம் கண்ட்ரிலலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருமே ஒரு 80-70% இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த நாடு அதனால தான் இவ்வளோ ஹையாக இருக்குது. நமக்கு இங்கே வந்து யாருமே ஷேர் மார்க்கெட்னு சொன்னாலே அது ஒரு கேம்பிளிங், சூதாட்டம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அது முறையாக நமக்கு தெரியாதனால சும்மா காசை போய் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த ஷேர் அடி வாங்கினதும் காசு போனதுக்கப்புறம் இது வந்து கேம்பிளிங் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அதை வந்து பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டு நம்ம அதில் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா. ஃபஸ்ட்டு ஷேர்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஷேர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஓப்பன் பண்ணும்போது அவங்ககிட்ட பாதி அமௌண்ட் இருக்குது, இன்னொரு பாதி அமௌண்ட்டு அவங்ககிட்ட இல்லை. ஸோ அதை வந்து நம்மக்கிட்ட இருந்து அந்த ஒரு ஷேர் மூலமாக வாங்கிக்கிறாங்க. ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 1000 ரூபா தேவைப்படுது. அவங்ககிட்ட ஒரு 500 இருக்குன்னா, இன்னொரு 500 வந்து நம்ம அதை வந்து ஒரு 10 பங்குகளாக பிரித்து ஒரு ஷேர் வந்து 50 ரூபா. ஸோ இந்த மாதிரி நம்மகிட்ட கொடுக்குறாங்க. நம்ம அந்த ஷேர் வாங்குறது மூலமாக நம்மளும் அந்த கம்பெனியில் ஒரு ஷேர் ஹோல்டராக மாறுறோம். ஸோ ஓகேவா. இதுதான் சிம்பிள். அந்த கம்பெனி நல்லா ப்ராஃபிட் பண்ணிச்சுன்னா நமக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த கம்பெனி வந்து இல்லை ஒழுங்காக ப்ராஃபிட் பண்ணல அப்படின்னா கீழே போச்சுன்னா நமக்கு நஷ்டம் கிடைக்கும். ஸோ இதுதான். ஸோ இது வந்து நம்ம எப்படி ப்ராப்பராக வந்து ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கு எப்படி வாங்குறது, எப்படி ஒரு ஸ்டாக்கை நல்ல ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணுறதுலாம் நம்ம வரும் வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா. ஷேருன்றது இப்படி தான். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேடிங் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, ஆப்ஷன், ஃபியூச்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக தேவையில்லை. ஏன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஈஸியான ஈக்விட்டி மூலமே நம்ம பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஓகேவா. ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம ஏஞ்சல் ஒன்னை எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஏஞ்சல் ஒன் அக்கௌண்ட் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். டெய்லியும் உங்களுக்கு வீடியோ வரும். ஸோ மஸ்ட்டு எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நல்ல ஸ்டாக் எப்படி சூஸ் பண்ணுறது, அதில் எப்படி பை அண்ட் செல் பண்ணுறது எல்லாமே சொல்லித்தரேன். இன்ட்ராடே ட்ரேட்னா என்ன, இன்வெஸ்ட் பண்ணுறதுனா எப்படி, எஸ்ஐபி போடுறது எப்படி, எல்லாம் நிறைய விஷயம் இருக்குது இதில். ஸோ நம்ம ஒரு 25 வயசு இருக்கும்போதே நம்ம ஒரு வருதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தா தான் நம்ம வருங்காலத்தில் நம்ம சஸ்டைன் பண்ண முடியும். ஆனால் இப்போதைக்கு காசு வந்து ரொம்ப இதில் போய்ட்டுருக்கு. ஏன்னா முன்னாடிலாம் வந்து இப்போது பணம் வைக்கிறதுனால நிறைய இது வருது. ஸோ அதனால் மஸ்ட் எல்லோரும் ஏஞ்சல் ஒன் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி ட்ரேட் பண்ணுறவங்க நல்லா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு வந்து ஒரு
ஷேரை நம்ம எப்படி சூஸ் பண்ணி நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் சேர்க்குறது. ஸோ வாட்ச் லிஸ்ட்டில் சேர்த்த ஷேரை வந்து எப்படி லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ், ஓப்பன், ஹை லோ ப்ரைஸ், இந்த 12 மாதத்தில் எவ்வளோ கீழே வந்திருக்கு, 12 மாதத்தில் ஹை எவ்வளோ, ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஏன்னா ஒரே வீடியோவில் சொன்னால் உங்களுக்கு குழம்பும். ஸோ அதனால தான் இந்த ஏஞ்சல் ஒன் அப்ளிகேஷன் எப்படி ஓப்பன் பண்ணுறது மட்டும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.